ஸோ ஹாய் ஹலோ அண்ட் நாட்டு மக்கள் எல்லாரும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஆர் பாஸ்லாக் உங்கள் வாசல் என்ற பாஸ்கர். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிஆர் என் முபாசா பெட்ஸ் வடமல்லி பக்கத்தில் இருக்க முபாசா பெட்ஸ் நம்ம வந்திருக்கோம். அந்த கடையில் நம்ம மிஸ்டர் கிரண் உங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. அவர் தான் பார்த்து பேச போகிறோம். இந்த கடையை பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூவை நான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் இருக்கேன் நம்ம ஸ்டைலில். ஸோ வாங்க வீடியோ போகிறோம். ஹாய் மிஸ்டர் கிரண், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க. உங்களை பார்த்ததில்ல எங்கே நானும் சரி எங்கள் சரி இந்த மாதிரி அவங்க சேஞ்ச் அப்படி பண்ணால் வந்துடுவாங்க. ஆமாம் வெயிட் நான் இப்போ எவ்வளோ அப்படின்னா சரி ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ உங்களோட பயணம் எப்படி ஆரம்பிச்சு? இப்போ ஆரம்பத்தில் இது ஆக்சுவலாக வந்துட்டு பேர்ட்ஸுன்றது பெருசாக ஒரு ஐடியா இல்லைலாம். ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் வந்துட்டு ப்ரீட் பண்ணுவோம். ஸோ ப்ரீட் பண்ணிவிட்டு ஜெனட்டிக்கலாக அந்த லைனேஜ் எடுக்கிறது, ஸோ கலரேஷன்ஸ் கொண்டு வர்றது, லைக் ஆரஞ்சு ஜாமினேஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அந்த டைமில் அந்த பீட்டா ஃபிஷஸு அப்புறம் ஃப்ளாரான்ஸு இதெல்லாமே ரொம்ப தெரியுது. ஸோ அந்த 2010-12 அந்த ரேஞ்ச் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே இது மட்டும்தான். ரெண்டாவது வந்து காக்டெயிலில் ஆரம்பிச்சிருக்குது. ஸோ காக்டெயில் வந்துட்டு ஸ்ட்ரீட்டாகவே ஆரம்பிச்சேன். லைக் ரெண்டு காக்டெயில் எனக்கு பெட்டாக தான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் காக்டெயிலு நிறைய பேருக்கு அந்த அளவுக்கு ஆக்சஸ் கிடையாது. ஒரு பேர்டு இந்த மாதிரி கையில் நிற்குமான்றது நிறைய பேருக்கு அந்த டைம்லாம் தெரியாது. ஸோ ரேண்டமாக ஒரு கஸ்டமரும் வந்திருந்தாரு. அண்ட் அவருக்கு அந்த 2 விஜினோ காக்டெயிலும் கண்டிப்பாக எனக்கு வேணுன்ற மாதிரி எதுவும் கிடையாது. அண்ட் கம்பல்சரியாக பார்த்தா ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்ற மாதிரி எனக்கு இதுவாகி ஹேண்ட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. அண்ட் மோஸ்ட்டாக நிறைய பேர் அதோட பெட்டாக தான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா எதுவுமே வந்துட்டு நான் பெரிய சேல்ஸ் ஐடியா கிடையாது. ஏன்னா ஃபிஷஸ் தான் மேஜராக இருக்குது. ஸோ அந்த பேர்ட்ஸ் மட்டுமே வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஃபிஷஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். பேர்ட்ஸ் வந்துட்டு பெட்டாக இருக்கும் போதே 2 பேர்டு இறந்துச்சு. ஸோ சன்கனர் அது என்னோட இதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ சன்கனர் பார்த்தீங்கன்னா டிவார்ம் பண்ணாமல் ஒரு பேர்டு இறந்துச்சு. ஸோ டிவார்மிங் கொடுத்து ஒவ்வொரு வருஷம் ஒரு பேர்டு இறந்துச்சு. ஸோ இதுவுமே போயிட்டு வந்து தப்பாகி ஸோ அது எல்லாமே நடந்துச்சு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா ப்ராப்பராக யாருக்குமே நாலேஜ் இல்லை வேர்டில். அதுதான் அந்த டைம் தான் புதுசாக வருது. இவ்வளோ பேர்லாம் கிடையவே கிடையாது பேர்ட்ஸ் இல்லை. அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் தான். பேர்ட்ஸ் ப்ரீட் பண்ணுறதே கஷ்டம். ஏன்னா அந்த சிக்ஸெல்லாம் பார்க்குறதே அவ்வளோ கஷ்டம். ஸோ அவ்வளோ ரேராக இருந்துச்சு பேர்ட்ஸ் எல்லாமே. ஸோ அது எல்லாமே ப்ரீட் டீம் பண்ண ஆரம்பிச்சோம் சிக்ஸாக எடுத்து. ஸோ அப்படியே கொஞ்சமாக ஆன்லைன் கிளாஸஸ் தான். ஸோ எப்படி ட்ரெயின் பண்ணுறது, ப்ராப்பராக எப்படி ட்ரெயின் பண்ணுறது, என்னென்ன கைட்லைன்ஸ் இருக்குது இந்த மாதிரி பார்த்துக்கணும். இது எல்லாமே ஸோ ப்ராப்பராக வச்சு இதை பண்ண ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே பேர்ட்ஸுன்ற மாதிரி ஆகிடுச்சு. நிறைய டைப்ஸு ஈச் அண்ட் எவ்ரி பேர்டுக்கும் கேரக்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்கும்போது பேர்ட்ஸ் அதுக்கப்புறமா ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபிஷஸை இவங்க ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ ஃபுல்லாகவே பேர்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக இப்போ நீங்கள் இங்கே 2 பீரியட்ஸ் வச்சுருக்கீங்க. இப்போ இந்த 2 பேர்ட்ஸும் இதோட 2 என்ன ப்ரீடு என்ன நேமு இதை பற்றி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் தர முடியுங்களா? இப்போ இவன் பார்த்தீங்கன்னா பிளாக் கேப் லோரி. இது பிளாக் கலர் மண்ணாக இருக்கும். கலரேஷன் ஃபுல்லாகவே வந்து க்ரீனு ரெட்டு அந்த ப்ளூ கொஞ்சம் ராம ப்ளூ இருக்கும் காலெலாம். ஸோ நல்லா இருக்கும். அதே மாதிரி நல்ல டாக்கிங் எபிலிட்டி. ஸோ இவனுங்களை பற்றி வந்துட்டு ஆக்சுவலாக முன்னாடி வந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். அண்ட் நல்ல ஒரு ஃபீட்பேக். வேர்டு வந்துட்டு ஒரு ப்ராப்பராக இருக்குது, பேசுது, நல்ல மேனேஜபிளான ஒரு சைஸு. வேர்டு ஈஸியாக பாண்ட் ஆகிடுது. ஸோ இப்போ உங்கள் கையை அங்கே பார்க்கும்போதே அவன் வந்து உங்களால் வரணும்னு பார்க்குறான். ஸோ அவ்வளோதான், ஒரு பாண்ட் ஆகிறதுக்கு அவனுக்கு அந்த டைம் போதும். அதே மாதிரி பேர்ட் வந்து இப்போ என்ன வேணாலும் பண்ணலாம். லைக் ஃபுல் பாடி டச் பண்ணுறது எதுனாலும் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமாக டைம் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அவ்வளோ ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ ஒரு கையை கடிக்கக்கூடாதுன்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். இவர் வந்து ஆர்னேட் லாரிபீட். இவன் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீட் பண்ணிட்டு வராங்க. எக்ஸ்ட்ரீம்லி ரேர். நம்ம இந்தியாவில் இப்போதைக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அதுவும் கேமரா யூனிவர்சிட்டிலாம் பார்க்குறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்லி ரேர் தான். ஸோ இவங்க 2 பேரும் இப்போதைக்கு நம்ம இருக்காங்க. ஸோ லாரிஸ் அண்ட் லாரி கிட் ஃபேமிலியில் இவங்க 2 பேருமே ஒரு ப்ராப்பரான ஒரு பெட்டு.
அவங்க என்னதான் இருந்தாலும் நம்ம கிட்ட வரது தான் பார்ப்பாங்க, ஆளுங்க கூடயே வராங்க. இப்போ இவங்களோட டயட் சிஸ்டத்தை பற்றி சொல்கிறேன்னு சொன்னீங்களே, சொல்லுங்க. டயட் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு வேரிட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும், சிட்ரஸ் இல்லாமல் கொடுக்கணும். ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது வந்து இவனுக்குன்னு தனியாக ஃபுட் இருக்குது, ஸோ அதையுமே கொடுக்குறது நல்லது. ஸோ நிறைய டைம் பார்த்தீங்கன்னா லாரிக்கீஸ் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் மெயின்டெனன்ஸு. லாரிஸ் வந்து ரொம்ப கஷ்டம், லைக் மோஷன் எல்லாமே ரொம்ப தண்ணியாக போகும், ஒரு மாதிரி தெளிச்சு விடுற மாதிரி போகும், ரெண்டாவது ஸ்மெல் வரும், இது எல்லாமே சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இதை உண்மையிலே வீட்டில் மெயின்டைன் பண்ணுறவங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறது கிடையாது. ஸோ இதை பற்றி தெரியாதவங்க தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரியான ஒரு ரிவ்யூ வருது. லாரிஸை பொறுத்த வரைக்கும் எந்த பேர்டுக்கு நீங்கள் பழம் அதிகமாக கொடுத்தீங்கனாலுமே மோஷன் கொஞ்சம் தண்ணியாக தான் வரும், அந்த மாதிரி தான் வரும். ரொம்ப ஒன்றும் மெஸ்ஸியாக அந்த இடத்துக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஆக்வர்டாக ஆக்கிற மாதிரியான இது பண்ண மாட்டாங்க. இவனுங்களும் ரெகுலராக எல்லா பேர்ட் மாதிரியும் தான் நல்லா சாப்பிடுவாங்க, பாத்ரூம் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. கம்பேரிட்டிவாக மற்ற பேர்ட்ஸோட இவனுங்க கொஞ்சம் சாஃப்ட். ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் கொடுக்கணுன்னாலும் சரி, இல்லை ஒரு லேடிஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெட்டாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுத்துக்குமே இவனுங்க வந்து நல்லாவே செட் ஆகுறானுங்க, லாரிக்கீட்ஸ் அண்ட் லாரிஸ் எல்லாருமே. ஸோ இவங்க வந்து லாரிக்கீட்டும் சரி லாரியும் சரி, இவங்க வந்து ரெண்டு பேருமே வந்து ஃபேமிலியோட மர்ஜ் ஆகிடுவாங்க. யாரும் ஓகே, சின்ன பசங்களுக்கும் ஈஸியாக மர்ஜ் ஆவாங்க. ஓகே. ஸோ அந்த ஃப்ரூட்ஸு கண்டிப்பாக கொடுக்கணும். ரெண்டாவது எல்லாருமே வந்து ஃப்ரூட்ஸே கொடுத்து பழக்கிடுறாங்க, இனிப்பான ஃப்ரூட்ஸே கொடுத்து பழக்கிடுறாங்க, ஆப்பிள்ஸு, பப்பாயா, இந்த மாதிரி. அதுவும் ஒரு தப்பு இருக்குது. லைக் நீங்கள் வெஜிடபிள்ஸும் கொடுக்கணும். வெஜிடபிள்ஸ் கொடுக்காத பட்சத்தில் பேர்டு வந்து வெறும் ஃப்ரூட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதுவும் தப்பு. நீங்கள் கண்டிப்பாக வந்து பீன்ஸு, பீன்ஸு, பீட்ரூட்டு, கேரட்டு, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ ஒரு டயட்டில் வந்து வேரியேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். அட் த சேம் டைம் வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஹை ஃபேட்டு, ஹை கார்போஹைட்ரேட்ஸ் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுனாலுமே போதும், பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ உங்ககிட்ட இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க இப்போதைக்கு ஸ்டாஃபு. இந்த ப்ரீடில் ஒருத்தர் இருக்கான். தென் வந்து நம்மக்கிட்ட வந்து ரெட் காலர் லாரிக்கீட் இருக்குது, ஸ்வின்ஸ் அண்ட் லாரிக்கீட்டும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே அவைலபிளாக தான் இருக்குது. அதையும் அப்படியே இருக்கலாம். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஸ்வின்ஸ் அண்ட் லாரிக்கீட். ஸோ கழுத்துக்கு பின்னாடி வந்து எல்லோ மார்க்கிங் இருக்கும், அந்த செஸ்ட் ஏரியாலாம் ஆரஞ்சிஷாக இருக்கும். ஸோ இவர் வந்து ஸ்வின்ஸ் அண்ட் லாரிக்கீட். அவர் வந்து ரெட் காலர், இவர் கொஞ்சம் குட்டி. இவருக்கு வந்து குட்டி, இவர் கொஞ்சம் குட்டி சைஸ். ஆமாம், அது இவன் வந்து குட்டி. ஆக்சுவலாக இப்போ தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக கேமரா இதெல்லாமே பார்க்குறது. இவருக்கு வந்து காலர் அதே மாதிரி மாறிடுமா? எல்லோ கலர் ரெட் கலரில் தான் இருக்குமா? இல்லை, ரெட் கலரில் தான் இருக்கும், அதனால தான் இது வந்து ரெட் காலர். ஸோ இப்போ இவங்களுக்கும் டயட் சிஸ்டம் வந்து நீங்கள் இவங்களுக்கு சொன்னதெல்லாம் அதே தான், சேம் தான். இது எல்லாமே ஒரே ஃபேமிலி தான். லாரிக்கீட்டுன்றது எல்லாமே ஒரே ஃபேமிலி தான். லாரிக்கீட்டுன்றது பாயிண்டடான டெய்ல் இருக்கும், இந்த மாதிரி ஷார்ப்பான டெய்ல் இருக்கும். லாரிஸ்க்கு இந்த மாதிரி பாதி கட்டான டெய்ல் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இவங்களுக்கான பேசிக் டிஃப்ரென்சஸ். ஸோ வாழை இந்த டெய்ல் தான் வந்து டிஃப்ரென்ஸ். ஆமாம், மற்றபடி டயட்டு அந்த கலரும் ஃபங்கியாக இருக்கும், ரொம்ப அந்த எல்லா கலருமே கலந்தாப்புல. அண்ட் இதில் இன்னொன்றும் இருக்காங்க. இவன் தான் ராஜா, பிளாக் லோரி. ஸோ இந்த செட்டிலேயே பெருசு இவன். ஓ, இவர் அப்போனா சைஸ் வைஸில் வளருவார் இன்னும். இன்னும் வளரணும். ஓகே. ஸோ சைஸ் வைஸில் இவன் தான் பெருசு, பிளாக் லோரி. அவர் டெய்லுக்கு பின்னாடி மட்டும் கொஞ்சம் கலர் இருக்கு, எல்லோ எல்லோ ரெட்டாக வரும். ஸோ இப்போ இத்தனை பேர்டு இருக்குது, பட் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. இவரு பிளாக் லோரி, பிளாக் கேப் லோரி, ஆர்னேட் லாரிக்கீட்டு, இது வந்து ஸ்வைன்சன் லாரிக்கீட்டு, அது வந்து ரெட் காலர் லாரி. இவங்க எல்லாரும் சேம் ஃபேமிலி தான், பட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும் டிஃப்ரெண்ட் ரேஞ்சு. டயட் எல்லாமே சிமிலராக தான். டயட் எல்லாமே கிட்டத்தட்ட சிமிலராக எல்லாமே சேமாக தான். இங்கே பாருங்க,
இப்போ இவங்க எல்லாருமே தலையாட்டுறதை பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து சன் கனியூரோட குட்டீஸ். இவருக்கு எல்லாருமே சன் கனியூர் குட்டீஸ். ஸோ இதில் செல்ஃப் ஃபீடிங் பால்ஸ் எல்லாமே தலையாட்டாது. ஸோ இப்போ இவருக்கு ஊட்ட வேண்டிய டைம், ஸோ அதனால் தலையாட்டுறாங்க. ஸோ சாப்பாடு கேட்கணும். ஆமாம், சாப்பாடு கிடைக்கிறாங்க. இவனுங்கெல்லாம் வந்துட்டு 1 year old பெரியவங்க. ஸோ இவங்க சாப்பிட்றத பார்த்து இவங்க சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க ஒருத்தன் சாப்பிட்றான், இவன் ஒருத்தன் சாப்பிட்றான், இவன் ஒருத்தன் சாப்பிட்டுருக்கான். மீதி எல்லாருமே இன்னும் சாப்பிடணும். சாப்பிட கற்றுக்கல. சாப்பிட கற்றுக்கல, இனிமேல் தான் கற்றுக்கணும். ஓகே. ஸோ இப்போ அவனுங்க 2 பேரும் ஜாண்டே கன்யூர். நிறைய பேர் வந்து சன் கன்யூருக்கும் ஜாண்டேக்குமான டிஃப்ரென்ஸ் தெரியாமே இருப்பாங்க. ஜாண்டே கன்யூர் டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா கண் இமை வந்துட்டு கொஞ்சம் கிரேஷாக பிளாக்காக இருக்கும். கிரேஷ் பிளாக்ல இருக்கும். தண்ணி எப்பயுமே ஒயிட்டிஷாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்மளால் சொல்ல முடியும். பார்த்தீங்கன்னா 2 years old அப்ராக்ஸா. ஸோ சன் கலர் ஃபுல்லி டேம்டு. அண்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் 3 மாதம் குட்டிங்க. ஸோ இந்த கலரில் தான் குட்டிங்க இருக்கும் எப்பயுமே. வளர வளர தான் உங்களுக்கு கலர் மாறும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இந்த கலரில் இருப்பாங்க. இது வந்து கேமோஃப்ளாஷ் கலர். குட்டியாக இருக்கும்போது இந்த கலர். ஸோ இது வந்து இந்த பேர்ட்ஸ் வந்து வளர வளர இன்னைக்கு இந்த மாதிரியான டார்க் பிக்மெண்டேஷன் வரும். ஸோ மேலே அந்த கிரீன் வந்து டாமினெண்ட்டாக இருக்குது சின்ன வயசாக இருக்கும்போது. ஆமாம், அந்த கிரீன் அப்படியே வந்து இதோட எல்லாவும் அந்த ஆரஞ்சும் அப்படியே. ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஸோ ஜாண்டே கன்யூர்ன்றது மட்டும் அந்த க்ரீன் வந்துட்டு போகாது. அந்த டார்க்கான ஒரு ரெட் பிக்மெண்ட் மட்டும் வரும் ஃப்ரண்ட்டில். இவன் ஜாண்டே கன்யூர் ரெட் பிக்மெண்ட் மட்டும் ஃப்ரண்ட் வரும். பேக்கில் தான் நல்லா க்ரீனாக தான் இருக்கும். அந்த கிரீன் அப்படியே தான் மெயின்டைன். ஸோ கன்யூரில் ரொம்ப காமன் அண்ட் ரொம்ப பாப்புலர் வந்து சன் கன்யூர் தான். சன் கன்யூர் தான். ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பேர்ட் ரொம்ப நாய்ஸி. இப்போ நம்ம கடையிலே 90% வாய்ஸ் வந்து இவங்க மட்டும்தான் தரது. பட் ஸ்டில் பேர்டு வந்துட்டு நிறைய பேர் விரும்புகிற காரணம் இந்த கலரேஷன். அந்த கலரேஷன் பேர்டு கிட்ட எதிர்பார்க்கலாம்.